வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குதிரைமார் சேனல். நண்பர்களே, 21/2 நிர்மல் ட்ரா நம்பர் 420க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன, நம்ம கெஸ்ஸிங் என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவை பார்த்துருவோம். நண்பர்களே, நேற்று காரூனியா ப்ளஸ் ரிசல்ட்டு 237 237 ரிசல்ட்டு. நம்ம ஏபிசி போர்ட்லேயே பி போர்டில் 3 சி போர்டில் 7 ஒரு செம்மையான வின்னிங்கை கொடுத்துருக்கோம் நண்பர்களே. 37 பிசி செம்மையாக பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. இங்கே டேட்டில் 2002 வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் 20க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன், இம்பார்ட்டன்ட் சிம்பிளும் போட்டிருக்கேன். 2 மிஸ் ஆகாமல் ஏ போர்டில் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. கேலண்டர் கெஸ்ஸிங்லேயும் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கை தான் நம்ம எடுத்திருக்கோம் நண்பர்களே. ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9-3 கொடுத்துருந்தேன், 3 மிஸ் ஆகலை, 3 செம்மையாக பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. ஒரு சிறப்பான ஆட்டத்தை நேற்று நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே. ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசி 37 பாஸ், கேலண்டரில் 2 பாஸ், ஆல் போர்டில் 3 பாஸ். நேற்று ஒரு செம்மையான சிறப்பான கெஸ்ஸிங்கை நம்ம நேற்று கொடுத்துருக்கோம் நண்பர்களே. நாம் தொடர்ச்சியான ஒரு சிறப்பான வின்னிங்கை கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாள் எதுவும் மிஸ் ஆகுது, ஆனால் நம்ம கண்டினியூஸாக பிசியோ ஏபியோ இல்லை ஏசியோ நம்ம ஒரு சிறப்பான வின்னிங்கை கொடுத்துட்டு இருக்கிற நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குற புது வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம கெஸ்ஸிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. நேற்று பிசி 37 வச்சு வின் பண்ண நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் குதிரைமார் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி ஒரு செம்மையான கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்கோம். வாங்க கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே. 21/2 நிர்மல் ட்ரா நம்பர் 420 நண்பர்களே. கொஞ்சம் 2க்கும் 1க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா 1 ரொம்ப நாளாக பெண்டிங்கில் காட்டுது, 2ம் பெண்டிங்கில், சி போர்டில் 1 பெண்டிங்கில் காட்டுது, பிசியில் 2 ரொம்ப நாளாக பெண்டிங்கில் காட்டுது. கொஞ்சம் இது டேட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 1க்கு பாசிபிள் அதிகமாக தெரிகிற மாதிரியும் 2க்கும் சேம் பாசிபிள் இருக்கிற மாதிரியும் எனக்கு கெஸ்ஸிங்லேயும் எனக்கு தெரியுது. ஸோ 2, 1 மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்பில் வந்தால் தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னா 7-0 கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் டை இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7-0 கொடுத்துருக்காங்க. 702க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் 2 மிஸ் பண்ணிடாதீங்க. அட் த சேம் டைம் 1ஐயும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 420 ஏபிசி போர்டு 3 போர்ட்லேயுமே மேட்ச் ஆகுது நண்பர்களே. ஸோ 420 மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்பில் வருதுன்னு செக் பண்ணிங்க, வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. 4-2-0 மிஸ் பண்ணிட வேணாம் நண்பர்களே. 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் சார்ட்லேயும் 4-2-0 தொடர்ந்து காட்டிகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் 4-2-0க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க நண்பர்களே. இங்கே 4 பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 8 நாளாக பெண்டிங் காட்டுது, பி போர்டில் 20 நாளாக பெண்டிங்கில் காட்டுது, சி போர்டில் 13 நாளாக பெண்டிங்கில் காட்டுது. 4 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பி போர்டில் 35 நாளாக பெண்டிங் காட்டுது, சி போர்டில் 28 நாளாக பெண்டிங்கில் காட்டுது. 0வில் ஏ போர்டில் 17 நாளாக பெண்டிங்கில் காட்டுது, பி போர்டில் 12 நாளாக பெண்டிங்கில் காட்டுது. ஸோ நண்பர்களே, கொஞ்சம் 420 அப்படிங்கிற நம்பரை நான் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, ரிப்பீட்டடாக ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, கெஸ்ஸிங்லேயும் தொடர்ந்து காட்டுது, பெண்டிங் சார்ட்லேயும் 4-2-0 ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே. ஸோ 420 ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. அட் த சேம் டைம் 21 டேட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. 2 ட்ரா நம்பர்லேயும் வந்திருக்கு, டேட்லேயும் வந்திருக்கு. 1 4க்கு ட்ரா நம்பரில் 4க்கு பவர் 1 பேசுவோம், 0க்கும் 1 பேசுவோம். ஸோ
இந்த 2 நம்பரையும் கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. கேலண்டரில் 21 ட்ரா நம்பர் 420 மிஸ் பண்ணிட வேணாம். ஓகே நண்பர்களே, ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஏ போர்டில் 516, பி போர்டில் 146, சி போர்டில் 613. ஏ போர்டில் 3, பி போர்டில் 7, சி போர்டில் 3, சி போர்டில் 0வும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. எனக்கு கெஸ்ஸிங்கில் தொடர்ந்து கிடைச்சதுனால மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. இங்கே பெண்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 5 24 நாள், 1 2 நாள், 6 10 நாள், 7 3 7 நாள் பெண்டிங்கில் காட்டுது. பி போர்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 10 நாள், 4 20 நாள், 6 4 நாள், 7 5 நாளாக பெண்டிங்கில் காட்டுது நண்பர்களே. சி போர்டில் 6 5 நாள், 1 36 நாள், 3 20 நாள், 0 3 நாளாக பெண்டிங்கில் காட்டுது. ஸோ நாம் கெஸ்ஸிங் எடுத்த நம்பரும் பெண்டிங் டேஸும் இந்த பேட்டர்னில் தான் இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்கள் கணிப்பில் நான் கொடுக்குற நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்கள். வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஏபி 51 14 66 37 16 57, பிசி 16 41 63 70 10 16, ஏசி 56 11 63 30 50 53. நண்பர்களே, இங்கே ஏபி பிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ கன்ஃபார்மாக இன்றைக்கி ரிசல்ட்டில் வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது நண்பர்களே. ஏன்னா நம்பர்ஸ் நம்ம அப்படி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஏபிபிசி ஏசியை கொஞ்சம் கேர் பண்ணிங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு கிடைச்ச நம்பரை இங்கே ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏபிசி போர்டு தாண்டி வேறு நம்பர் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா அந்த நம்பர் இதில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. 508 609 502, 648 649 542. நண்பர்களே, இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் கொடுத்துருக்கிறது ஏபிசி போர்டில் பாசிபிள் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் எனக்கு கிடைச்ச ஸ்ட்ராங் நம்பரை ரிப்பீட்டடாக எனக்கு கெஸ்ஸிங்கில் வந்த நம்பரை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் நண்பர்களே. நண்பர்களே, ஸ்ட்ராங் டிஜிட்டையும் செக் பண்ணிக்கங்க. உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஆல் போர்டில் 1 6 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது நண்பர்களே. 1 6 ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே நண்பர்களே, ட்ராட் என்னங்கிறது பார்த்துருவோம். நண்பர்களே, எனக்கு ட்ராட்ருக்களையும் எனக்கு ஸ்ட்ராங் டிஜிட்லேயோ இல்லை ஏபிசி போர்ட்லேயோ மேட்ச் ஆகாத நம்பர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. பிசியில் ஏ போர்டில் ஏபிசி போர்டில் என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோமோ அதே நம்பர் தான் இங்கே மேட்ச் பண்ணியிருக்கிறேன். பட் பிசியில் வந்து எனக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிது. இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் நம்பர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் கொடுக்குற மாதிரி தெரியுது எனக்கு. வேறு வழியில் நண்பர்களே, கெஸ்ஸிங் அப்படி தான் காட்டுது. ட்ராட் இருக்குல்ல 6 2 2 5 4 2 6 9 0, 5 0 4 6 0 1 5 9 8. நண்பர்களே, இங்கே நான் கொடுத்துருக்க ட்ராட் இருக்கையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எனக்கு கணிப்பில் ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பரை தான் இங்கே ட்ராட் இருக்கில் கொடுத்துருக்கேன். நம்ம ட்ரா நம்பரை பொதுவாக எடுத்து பவர் வச்சு நம்ம ப்ளே பண்ணுறது கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கறதும் கிடையாது. ஏபிசி போர்டில் ட்ரா நம்பரில் வர நம்பர் மேட்ச் ஆகுதா பேசுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் கொடுக்குறோம். நாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற நம்பரை தாண்டி வேறு நம்பர் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, ட்ராட் இருக்கையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் ட்ராட் இருக்கில் பாசிபிள் எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் கேர் பண்ணிங்க நண்பர்களே. நண்பர்களே, இங்கே பெஸ்ட்டு காம்பினேஷனில் 9 0 கொடுத்துருக்கேன் நண்பர்களே. எனக்கு 9 0 கெஸ்ஸிங்கில் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் 9 0 எனக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிச்சு. ஸோ அதனால் பெஸ்ட்டு காம்பினேஷனில் பிசி போர்டில்
90 கொடுத்துருக்கேன். மிஸ் ஆகாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 90 பிசியில் கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கோடையும் ஒரு செம்மையான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார் சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.